சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 23/11/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திருத்தியை திதி இரவு 7:25 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் இரவு 7:25 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 7:25 வரை, அதாவது மூலம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு திருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் மதியம் 12:04 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6:20 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கரஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ரம்பா திருத்தியை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது குறித்து நேற்றைய தினமே விரிவாக பார்த்தோம். இது போக இன்றைய தினம் மூர்க்கநாயனார் குரு பூஜை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக பஞ்சாங்கத்துல இன்றைய தினம் சாபாயனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியனானவர் தனுர் ராசியை நோக்கிய தன்னுடைய பயணத்தை துவக்கி விடுகிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டா கூட சாயன பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினமே அந்த மார்கழி மாதம் தனுர் மாதம் என்பது பிறந்து விடுகிறது. சாயன பஞ்சாங்க கணக்கின்படி இந்த கணக்கினை கொண்டுதான் நெஸ்ட்ராலஜில பார்த்தோம்னா இன்றைய தினத்திலிருந்து அடுத்த ஒரு மாதத்திற்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே இந்த சாஜிடேரியஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தனுர் ராசியிலே பிறந்த குழந்தைகளாக சொல்லுவார்கள். இது போக இந்த நாளானது ஒரு வளர்பிறை சுப முகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். இது போக நாளைய தினம் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆக நாளைய தினம் பூமி பூஜை செய்யலாம். பூமி பூஜை செய்வதற்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாளைய தினம் திங்கட்கிழமை பகல் 11 மணி முதல் 11:30 மணிக்குள்ளாக இந்த ஜெனரலா வீடு ரெசிடென்சியல் ஹவுஸ் கட்டுறவா எல்லாரும் இந்த பூமி பூஜை செய்வதற்கு நேரத்தினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. சார் நாளைக்கு திங்கக்கிழமையாச்சு 10:12 யமகண்டமாச்சு, அந்த நேரத்துல போய் சொல்றீங்களே பகல் 11:11 சொன்னீங்கன்னா அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வாஸ்து புருஷன் நித்திரை விடுகின்ற நேரத்திலே எந்த விதமான தோஷத்தினையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ராகு காலமாக இருக்கலாம், யமகண்டமாக இருக்கலாம், பரணி கிருத்தியாக இருக்கலாம், அஷ்டமி நோமியாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு பிரதமை திதி நாள் என்று கூட வரலாம். இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் என்பது அந்த தமிழ் தேதி, இது கான்ஸ்டன்டான ஒரு டேட்ஸ். இந்த தமிழ் தேதியை முன்னிறுத்தித்தான் இந்த நாளிலே நித்திரை விடுவார்னு சொன்னா எல்லா வருடமுமே இந்த நாளிலே நித்திரை விடுவார். அதுவும் இந்த கார்த்திகை மாதத்துல வரும்போது 10 நாழிகை அப்படின்னு சொன்னா அந்த 10 நாழிகைக்கு கரெக்டாக நித்திரை விடுவார். சரியாக 3.25 நாழிகை மட்டும்தான், அதாவது 1.5 மணி நேரம் மட்டும்தான் விழித்திருப்பார். அந்த நேரத்திலே பூஜையை செய்து விட வேண்டும். ஆக நாளைய தினம் அந்த பூமி பூஜை செய்யக்கூடிய நேரமானது ஒரு யமகண்ட காலத்திலே அமைந்திருந்தாலும் கூட அது குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யமகண்டத்திற்கு முன்னதாகவே மற்ற பூஜைகள் எல்லாத்தையும் ஏதாவது ஹோமம் எல்லாம் பண்றோங்க அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் செய்து முடித்து விட வேண்டியது. கரெக்டா இந்த பூமி பூஜைன்னு சொல்லுவா தெரியுமா, இந்த கடப்பாறையால குத்தி பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்துல ஜலத்தை விட்டு ஜலத்துல கற்பூரத்தெல்லாம் சுத்தி விடுவா. இது செய்ய வேண்டிய நேரம்தான் இந்த பகல் 11 மணி முதல் 11:30 மணிக்குள்ளாக. இதனை நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:15 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:35 சந்திர உதயம் என்பது காலை 8:31 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 8:09 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:34 முதல் காலை 6:15 வரையில் நீடித்திருக்கிறது.
சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:10 முதல் 5:35 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 11:55 முதல் மதியம் 1:20 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 2:45 முதல் மாலை 4:10 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 கொடுத்திருக்கான். சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:47 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னா, மரியாதை அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாலும் அந்த ராஜா இரவு நேரத்திலே நகர்வலம் செய்வதை வழக்கத்திலே வைத்திருந்தாராம். ஒரு முறை அந்த மாதிரி நகர்வலம் போகும் பொழுது, அதாவது மாறு வேடத்துல நகர்வலம் போவாங்க தெரியுமா, மாறு வேடத்துல நகர்வலம் போகும் பொழுது இருட்டிட்டு வருது, ஒரே காத்தும் மழையுமா வந்துருது. இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல ஒரு ஓலை குடிசை இருந்தா அந்த குடிசைக்குள்ள வேகமா உள்ள போயிடுறான். அந்த குடிசைக்குள்ள வேகமா உள்ள போனோடனே அங்க கந்தலாடையோடு ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கா. அவன் தான் அந்த வீட்டுக்கு ஓனர் போல இருக்குது. அவன் இவனை பார்த்துட்டு அவன் ஒன்னும் கண்டுக்கவே இல்லை. எவனோத்த உள்ள வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் கூட அவனை எதுவுமே சட்டை பண்ணாம அவன் பாட்டி உட்கார்ந்துட்டே இருந்தானா. இவனுக்கு அவன் உள்ள வந்துட்டு பார்த்துட்டு என்ன இருந்தாலும் இவன் ராஜா இல்லையா, தான் மாறு வேடத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு புரிந்தால் கூட மனதிலே அவன் ஒரு மாறு வேஷத்துல நம்ம வந்திருக்கோங்கிறது அவனுக்கு தெரியுது, அவனுடைய மூளைக்கு தெரியுது. ஆனா மனசே எப்படி எதிர்பார்க்குதுன்னா, இவன் நமக்கு வணக்கம் சொல்லலையே, இவன் நமக்கு மரியாதை பண்ணலையேன்னு அவனுக்கு ஒரு கோவம் வர்றது. மனசுக்குள்ள கோவத்தோட என்ன பண்றான், அந்த கந்தலாடையோடு உட்கார்ந்துட்டு இருக்கவனை பார்த்துட்டு, ஏன் நான் உள்ள வந்திருக்கேன், எனக்கு நீ வணக்கம் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்ட உடனே இவன் சொன்னானா, நான் எதுக்கியா உனக்கு வணக்கம் சொல்லணும்னு அந்த உட்காந்து இருந்தவன் கேட்டானா. இவன் உடனே எப்பயுமே இந்த ராஜா நகர்வலம் போகும்போது என்ன பண்ணுவானா, ஒரு பாக்கெட் மணி மாதிரி நம்ம கூட வெளியில போகும்போது பஸ்ல படம் எடுத்துட்டு போவோம் தெரியுமா, அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுவானா, ஒரு சின்ன மூட்டையில நிறைய பொற்காசுகள் எல்லாம் கையில எடுத்துட்டு தான் போவானா எப்பயுமே ராஜா. இவன் காசு கொடுத்தாதான் மதிப்பா போல இருக்குன்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ற, மூட்டையை திறந்து ஒரு சின்ன இந்த மூட்டையை திறந்து அதுல இருந்து ஒரு பொற்காசை எடுத்து அவன் மேல அப்படி தூக்கி போடுறாரு. அவனுக்கு கீழே தூக்கி போட்ட உடனே அந்த காசை பார்த்துட்டு அவன் எடுத்து வச்சுக்கிறான். ஆனா அப்பயும் வணக்கம் சொல்லல அவனுக்கு. இவனுக்கு மறுபடியும் கோவம் வருது, நான் காசு தூக்கி போட்டு நீ அப்ப கூட நீ வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறே அப்படின்னு அவன் சொன்னானா, ஒரு மூட்டை நிறைய காசை வச்சுட்டு ஒரே ஒரு காசை தூக்கி போடுற, இதுக்கு போய் யாராவது வணக்கம் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்ட உடனேயே அப்படியான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றானா, மூட்டையில பாதி காசை பிரிச்சு அப்படியே கொட்டிட்டானா. இந்த பாதி காசு நான் உனக்கு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அப்பயும் வணக்கம் சொல்லலையா, நீ இப்பயே நீ எனக்கு வணக்கம் சொல்லவே இல்லை, எனக்கு மரியாதை பண்ணவே இல்லையேன்னு கேட்டவன் கோவமா கேட்டதுக்கு அவன் சொன்னானா, நான் எதுக்கு அவனுக்கு மரியாதை பண்ணணும், இப்ப நம்ம 2 பேர்ட்டும் ஈக்குவலா பணம் இருக்கு, என்கிட்டயும் பாதி பணம் இருக்கு, உன்கிட்டயும் பாதி பணம் இருக்கு, நீ நானும் சமம் தானே, நான் எதுக்கு உன்னை வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டானாம். உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துதான், மொத்த காசையும் அவன்கிட்ட கொடுத்துட்டானா, மூட்டை மொத்தத்தையும் பிரிச்சு இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டானாம். இப்ப அப்பயும் வணக்கம் சொல்லலையா, அந்த மொத்த காசையும் உனக்கு கொடுத்துட்டேனே, அப்புறம் ஏன் நீ எனக்கு வணக்கம் சொல்லணும்னு, நீ தான் மொத்த காசு எனக்கு கொடுத்துட்டிய, மொத்த காசு என்கிட்ட இருக்கு, நீ தானே எனக்கு வணக்கம் சொல்லணும், நான் எதுக்கு உனக்கு வணக்கம் சொல்லணும், உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இதுல நான் எதுக்கு உன்னை மதிக்கணும்னு அவன் கேட்டானாம். ராஜாக்கு அப்பொழுதுதான் தூக்கி வாரி போட்டதாம். அப்பதான் சிரிச்சுட்டே அந்த ஏழை சொன்னானாம், ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தவன், மரியாதைங்கிறது இந்த பணத்திலே இல்லை, மனதிலே இருக்கிறது. என் வீட்டுக்குள்ள வரும்பொழுதே நீ என்ன பண்ணணும், என்னை பார்த்துட்டு ஐயா வணக்கம், நான் உங்க வீட்டு இந்த மழைக்காக ஒதுங்கி இருக்கேன், ஒதுங்கலாமா நீ என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் உனக்கு வாங்க வாங்க உட்காருங்க பரவாயில்ல தலை தோட்டிங்கன்னு சொல்லிட்டு உனக்குரிய மரியாதைகள் அத்தனையும் செய்திருப்பேன். ஆனால் உன்னுடைய மனதிலே தான் பணக்காரன், தன்னை எல்லோரும் வணங்க வேண்டும்ங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இருந்தது தவிர மனிதர்களை மதிக்கக்கூடிய குணம் உன்னிடத்துல இல்லையே, அது உனக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு மொத்த பொற்காசுகளையும் அவனிடத்திலேயே திருப்பி தந்தானாம். ஆக மரியாதை என்பது மனதில் தான் இருக்கிறது. மற்றவர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரையும் ஒன்றாக பாவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குரிய உண்மையான மரியாதை கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.